Hi friends, welcome to my YouTube channel Trader Chitra. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம candlesticks பத்தி பார்க்க போறோங்க. Basically மார்க்கெட்ல two types of participants இருப்பாங்க. Buyers, sellers. Buyers நம்ம வந்துட்டு bullனு சொல்லுவோம். Sellers நம்ம வந்துட்டு bearனு சொல்லுவோம். Candles and price action பத்தி பார்க்கலாங்க. Stock open price வந்து close price விட கம்மியா இருந்துச்சுன்னா அது bullish candleங்க. Open price வந்து close price விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து bearish candleங்க. இப்போ வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் அது என்ன ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ மார்க்கெட் வந்து காலையில் 9:15க்கு ஓப்பன் ஆகி 3:30 வரைக்கும் ட்ரேட் ஆகுதுங்க. ஸோ ஒரு நாளைக்கு 6 hours 15 minutes ட்ரேட் ஆகுது. ஸோ அந்த ஓப்பன் ப்ரைஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 9:15க்கு ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupeesனு வச்சுக்கலாம். அது க்ளோசிங் ப்ரைஸ் ஆகும்போது 200 rupeesல க்ளோஸ் ஆகுது. ஸோ ஓப்பன்ட் அட் லோ அண்ட் க்ளோஸ்ட் அட் ஹை. அதனால அது கிரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் புல்லிஷ் கேண்டில். அதே எக்ஸாம்பிள் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 100 rupeesல ஓப்பன் ஆகி 50 rupeesல க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ ஓப்பன்ட் அட் 100 அண்ட் க்ளோஸ்ட் அட் 50. அதனால அது வந்து பியரிஷ் கேண்டிலுங்க. இந்த விக் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் அட் 100 அண்ட் அது வந்துட்டு 150 வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அது அங்கே சஸ்டெயின் ஆக முடியல. அது கீழே ப்ரைஸ் வந்து கீழே ட்ராப் ஆயிடுச்சு. அதனால் அது பியரிஷ் கேண்டிலுங்க. கேண்டிலோட ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி பார்க்கலாங்க. இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, க்ரீன் கேண்டில், த புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு ஓப்பன் அட் 100 rupees அண்ட் க்ளோஸ்ட் அட் 150 rupees. ஸோ அது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி க்ரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த மார்க்கெட் ஓப்பன் அட் 9:15 அண்ட் க்ளோஸ்ட் அட் 3:30. ஸோ 6 hours 15 minutesல ப்ரைஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour 2 hours டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் அந்த 100 to 150 ப்ரைஸ் 100ல் ஓப்பன் ஆகி 150ல் க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து 100ல் ஓப்பன் ஆகி அது வந்து 75 rupees வரைக்கும் கீழே போய் எகெயின் இட் வென்ட் டில் 120 அண்ட் 170 வரைக்கும் போய் 150ல் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இது வந்து நம்ம 15 minutes டைம் ஃப்ரேம்னு கூட வச்சுக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் 2ல் என்ன சொல்ல வராங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் அட் 100 அண்ட் வென்ட் டில் 60 rupees. அதுக்கப்புறம் மறுபடியும் அது மேலே போய் 120க்கு போய் எகெயின் இட் வென்ட் டில் டு 170 அண்ட் மறுபடியும் 150க்கு க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் 2. ஸோ இதில் என்ன நம்ம சொல்ல வரோம்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு க்ரீன் கேண்டிலாக தான் தெரியுது. ஸோ அந்த க்ரீன் கேண்டில் ஒரு பர்டிகுலர் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்குறோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட 4 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேம், 1 hour, 15 minutes அண்ட் 5 minutes டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தீங்கன்னா இது புல்லிஷ் கேண்டிலுங்க. அதாவது பையர்ஸ் மாத்திரம் தான் இருந்திருக்கிறாங்க. 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது 7 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஃபஸ்ட்டு 2 hours வந்து பையர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் செல்லர்ஸ் வந்தாங்க. அப்புறம் பையர்ஸ் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. இது வந்து 15 minutes டைம் ஃப்ரேம். 15 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டில் ஃபுல்லாக பையர்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் செல்லர்ஸ், அப்புறம் பையர்ஸ் வந்துட்டாங்க. அப்புறம் செல்லர்ஸ் பையர்ஸ் அப்படி மாற்றி மாற்றி வந்து கடைசியில் பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. 5 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 minutes பையர்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் பையர்ஸ் அந்த மாதிரி வந்து அட் தி எண்ட் மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. பவர்ஃபுல்லான கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்கல்ஃபிங் பேட்டர்ன். என்கல்ஃப் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு பொருளை வந்து விழுங்கிறது அப்படிங்கிற அர்த்தம். இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 கேண்டில்ஸ் வேணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து செகண்ட் கேண்டிலை விட பெருசாக இருக்குது அப்படின்னா அது என்கல்ஃப் அப்படிங்கிற அர்த்தம். மார்க்கெட்டில் 2 types ஆஃப் என்கல்ஃபிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங் அண்ட் செகண்ட் இஸ் பியரிஷ் என்கல்ஃபிங். இப்போ நம்ம புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது என்னன்னு பார்த்துக்கலாம். மார்க்கெட் வந்து கிளியர் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்குது. ஸோ ஃபுல்லாக செல்லர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருந்திருக்கிறாங்க. அப்போது பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ரெட் கேண்டில் விட இந்த க்ரீன் கேண்டில் பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது அங்கேருந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சு. அப்புறம் பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சுங்க.
இதுதான் புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு பியரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு கிளியர் அப் ட்ரெண்டில் இருந்திருக்குது இந்த இடத்துல. ஸோ ஃபுல்லாக பையர்ஸ் இருந்திருக்கிறாங்க. கன்சிக்வெண்ட் ஆல் த 3 இந்த 3 கேண்டிலுமே வந்துட்டு ஃபுல்லாக க்ரீனாக தான் இருக்குது. அப்புறம் அங்கே வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. இந்த க்ரீன் கேண்டிலை விட இந்த ரெட் கேண்டில் பெருசாக இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கேண்டிலை ஃபுல்லாக என்கல்ஃப் பண்ணிடுச்சு இந்த ரெட் கேண்டில். அப்புறம் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. மார்க்கெட் கீழே விழுந்துடுச்சுங்க. இதுதான் பியரிஷ் என்கல்ஃபிங். புல்லிஷ் என்கல்ஃபிங் லைவ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறது நம்ம இப்போ பார்த்துக்கலாங்க. இப்போது மார்க்கெட் பியோர் டவுன் ட்ரெண்டில் இருக்குதுங்க. ஃபுல்லாக செல்லர்ஸ் தான் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் வருதா, புல்லிஷ் என்கல்ஃபிங் வருதான்னு நம்ம லைவில் பார்க்கலாங்க. இப்போ பியரிஷ் என்கல்ஃபிங் எப்படிங்கிறது பார்க்கலாங்க. இப்போ இந்த இடத்துல பியோர் அப் ட்ரெண்டில் இருந்துருக்குதுங்க. இந்த ரெட் கேண்டில் இந்த க்ரீன் கேண்டிலை ஃபுல்லாக என்கல்ஃப் பண்ணிடுச்சுங்க. இப்போது இங்கே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. ஹராமி பேட்டர்ன். ஹராமி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜாப்பனீஸில் ப்ரெக்னென்ட்ங்கிற அர்த்தம். ஒரு புது ஜெனரேஷன் ஃபார்ம் ஆக போகுது. அது இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 கேண்டில் ஸ்டிக்ஸ் வேணுங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் வந்து மதர் கேண்டில் ஸ்டிக், செகண்ட் ஃபார்ம் ஆக போகுது பேபி கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 2 டைப்ஸ் இருக்கு, புல்லிஷ் ஹராமி அண்ட் பியரிஷ் ஹராமி. புல்லிஷ் ஹராமி பற்றி இப்போ பார்க்கலாங்க. புல்லிஷ் ஹராமி ஸ்டிக் ஃபார்ம் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்குதுங்க. அங்க அதுக்கப்புறம் ஒரு குட்டி பேபி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பேபி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆனது கிரீன் கேண்டிலா இருக்குதுங்க. கிளியர் டவுன் ட்ரெண்ட்ல அடுத்த கேண்டில் ஸ்டிக் பேபி கேண்டில் ஸ்டிக் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பேபி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும்போது அது கிரீன் கேண்டிலா இருக்கணுங்க. அப்புறம் இந்த பேபி கேண்டில் வந்து இந்த ரெட் கேண்டிலோட லோவையோ ஹையோ பிரீச் ஆகலைங்க. அதாவது ஒரு நியூ ஜெனரேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கிளியர் அப் ட்ரெண்ட்ல போயிடுச்சுங்க. இது வந்து புல்லிஷ் ஹராமியோட எக்ஸாம்பிள்ங்க. அடுத்து வந்து பியரிஷ் ஹராமி கேண்டில் ஸ்டிக் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து கிளியர் அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்குதுங்க. அதாவது ஃபுல்லா பையர்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இந்த ரெட் கேண்டில் ஸ்மாலா ஃபார்ம் ஆயிருக்கிற ரெட் கேண்டில தான் நம்ம பேபி கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து மதர் கேண்டில், இது வந்துட்டு பேபி கேண்டிலுங்க. இந்த பேபி கேண்டில் ரெட் கேண்டில் வந்துட்டு இந்த கிரீன் கேண்டிலோட ஹையையும் லோவையும் பிரீச் ஆகலைங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு நியூ ஜெனரேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. பியரிஷ் ஹராமி ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுதான் கண்டிஷனுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிடுச்சுங்க. இது வந்து பியரிஷ் ஹராமி. புல்லிஷ் ஹராமி லைவ் மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆகுங்கிறது பார்க்கலாங்க. பியரிஷ் ஹராமி லைவ் மார்க்கெட்ல எப்படி ஃபார்ம் ஆகுறதுங்கிறது இப்ப பாத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. தேங்க்யூ.